8th student, in commerce today we are going to see 14th lesson marketing and marketing mix. சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ், evolution of marketing, marketing concept, definition of marketing, objectives of marketing, importance of marketing to the society, importance of marketing to the individual firm, functions of marketing, meaning and definition of marketing mix, element of marketing mix, marketing mix matrix. இப்போ introduction பார்த்தீங்கன்னா, marketing is one of the business functions that all activities that take place in relation to market for actualize potential exchange for the purpose of satisfying human needs and wants. மார்க்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் சந்தையிடுகை என்பது தொழில் சார்ந்த பணி, பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். சந்தையிடுகை என்பது தொழில் சார்ந்த பணின்னு சொல்கிறாங்க. தட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் தட் டேக் பிளேஸ் இன் ரிலேஷன் டு market for actualize potential exchange for the purpose of satisfying human needs and want. மனிதனுடைய தேவை மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் செயல் தான் என்னன்னு சொல்கிறாங்க, மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், மார்க்கெட்டிங் இஸ் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பையிங் ஆக்டிவிட்டீஸ் that facilitate to more flow of goods and service from producer to ultimate user. உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா, உற்பத்தி செய்த இடத்திலிருந்து கடைசி நுகர்வோருக்கு சென்றடைவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையில் உதவி செய்யக்கூடிய நடவடிக்கையை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. அதாவது உற்பத்தி செஞ்ச பொருள் உற்பத்தி செஞ்ச இடத்துலேருந்து அது கடைசி பயனாளர் சென்றடையத்துக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய செயல் தான் இது மார்க்கெட்டிங். செல்லிங் இஸ் பேசிக்கலி concerned with putting the goods into the hand of the buyer for a price. விற்பனைன்றது ஒரு பொருளுடைய உரிமையை, பணத்தை பெற்றுக்கொண்டு அந்நபரிடம் வழங்குவது. பட் மார்க்கெட்டிங் இஸ் மச் வைடர் தென் செல்லிங். விற்பனையை காட்டிலும் சந்தையிடுகை மேம்பட்டது. தி டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் எவல்யூஷனரி ரேதர் தென் ரெவல்யூஷனரி. சந்தை நடவடிக்கை பார்த்திங்கன்னா புரட்சியை காட்டிலும் பரிமாண வளர்ச்சிக்கு மேம்பட்டதுன்றாங்க. தேர் இஸ் நோ சிங்கிள் ஆன்சர் டு தி கொஷின் ஆஃப் வாட் இஸ் மார்க்கெட்டிங். இந்த சந்தையிடுகைன்றதுக்கு ஒரு வார்த்தையில் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியாது. டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் மே பி எக்ஸ்பிளைன் இன் ப்ரீஃப். அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கணும்னா கீழே ப்ரீஃபாக படிக்கிறதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டிங் இஸ் வாட் எ மார்க்கெட்டர் டஸ். சந்தையிடுகை என்பது சந்தையிடுகையாளர் என்ன செய்கிறாரோ அதுதான் சந்தையிடுகைன்றாங்க. பட் திஸ் மீனிங் லேக் கிளாரிட்டி. இந்த மீனிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லாமல் இருக்கும். சில பிழைகள் இருக்கிற மாதிரி தெரியும். தி எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் as old as தி ஹிமாலயாஸ். இந்த சந்தையிடுகையின் இந்த சந்தையிடுகையுடைய பரிணாமம் பார்த்திங்கன்னா இமயமலை போல பழமையானதுன்றாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷனல் இன் தி வேர்ல்டு. இது பார்த்திங்கன்னா உலகிலே மிக பழமையான தொழில். மார்க்கெட்டிங் இஸ் இண்டீட் அண்ட் ஏன்ஷியன்ட் ஆர்ட். இது உண்மையிலே பார்த்திங்கன்னா பழமையான ஒரு கலை. இட் ஹேஸ் பீன் ப்ராக்டிஸ் இன் ஒன் ஃபார்ம் ஆர் தி அதர்ஸ் since the day of Adam and Eva. இந்த ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து இது ப்ராக்டிஸ் நடைமுறையில் வந்துட்டு வருது. தி வேர்ட் மார்க்கெட்டிங் ஹேஸ் பீன் டிஃபைன் டிஃப்ரெண்ட்லி பை அத்தாரிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. சந்தையிடுகைக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. த ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் had been
to make the goods available at place where they are needed. பாரம்பரிய நோக்கப்படி பார்த்தீங்கன்னா சந்தையிடுகை என்பது பொருட்கள் எங்கு தேவைப்படுதோ அங்கு அவர்களுக்கு பொருட்களை ஏற்படுத்தி கொடுப்பது சந்தையிடுகை. This idea was later on changed by shifting the emphasis of exchange to satisfy of human wants. காலப்போக்கில் இதோடைய பொருள் எப்படி மருகி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது. Different authors try to give suitable definition for this viewpoint. பல்வேறு அறிஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த சந்தையிடுகைக்கு மார்க்கெட்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஏற்ற சில இலக்கணங்களை தர முற்பட்டு இருக்கிறாங்க. Some are very broad. அதில் பார்த்திங்கன்னா சில கருத்துக்கள் மிக நீளமானது. Others are rather too narrow. சிலது பார்த்திங்கன்னா குறிகளானது. Some emphasis on the traditional view of producing goods and finding out customers. Other emphasis on the modern view that making must first find out what customer want and then plan a product to satisfy the want. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பொருட்களை உற்பத்தி செய்யணும், அதுக்கப்புறம் கஸ்டமரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் மாறினோடனே எப்படி ஆகிருக்குன்னா மாடர்னில் மார்க்கெட்டிங் மஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் தி கஸ்டமர் அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான் எ ப்ராடக்ட் டு சாட்டிஸ்ஃபை தி வாண்ட், மனித தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொருட்களை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது. ஆஸ் எனி அதர் சப்ஜெக்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆரிஜின், growth அண்ட் டெவலப்மெண்ட். எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். சந்தையிடுகையின் பரிணாம வளர்ச்சி. சந்தையிடுகையுடைய பரிணாம வளர்ச்சி பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறையில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பொருட்களுக்கு மாறாக இன்னொரு பொருளை கொடுத்து பரிமாற்றம் செஞ்சுக்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் எந்த ஒரு கருவியும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் மணி மாதிரியான எந்த ஒரு கருவியும் பண்டமாற்றத்துக்கு பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே ஒன்லி ஒரு பொருளுக்கு மாற இன்னொரு பொருளை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. தி கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அகெயின்ஸ்ட் கூட்ஸ் without any other medium of exchange like money. Production orientation. உற்பத்தி சார்ந்தது. This was a stage where producer instead of being concerned with the consumer preference, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உற்பத்திக்கு தான் முக்கியத்துவம் தந்தாங்க. நுகர்வோடைய தேவைகள் அவங்களுடைய தேவையை கருத்திலே கொள்ள மாட்டாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய தேவைக்கு. Concentrated on the mass production of goods for the purpose of profit. லாபம் ஈட்ட நோக்கத்துக்காக பார்த்திங்கன்னா அதிகமான பொருள் உற்பத்தியில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. they carried very little about the customer. அவங்க பார்த்திங்கன்னா நுகர்வோர் பற்றி ஒரு சிறிய அளவில் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க நுகர்வோருக்கு. சேல்ஸ் ஓரியன்டேஷன்ஸ். விற்பனை சார்ந்தது. தி ஸ்டேஜ் விட்னஸட் மேஜர் சேஞ்ச் இன் ஆல் தி ஸ்பேர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லைஃப். இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை வாழ்க்கையின் மாற்றத்திற்கு உதாரணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இன்றைய பொருளாதார நிலை வாழ்க்கையின் மாற்றத்திற்கு உதாரணமாக இருக்குது, விட்னஸாக இருக்குது. தி செல்லிங் பிகேம் தி டாமினன்ட் ஃபேக்டர் வித்தவுட் எனி எஃபோர்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி கன்சியூமர் நீடு. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. விற்பனை டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்திச்சு. இதில் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளருடைய தேவைக்கு முக்கியத்துவமே கொடுக்கல, அவங்களுடைய தேவைக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காமல் இருந்தாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் தி கன்சியூமர் நீட்ஸ். அது மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் சந்தையிடுகை சார்ந்தது. இந்த காலத்தில் கஸ்டமர் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ரியலைஸ்டு பட் ஒன்லி ஆஸ் எ மீன்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ்டு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் நுகர்வோர் முக்கியத்துவம் உணரப்பட்டது. இருந்தாலும் இந்த முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காகவே நுகர்வோர் வாடிக்கையாளர் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் உணரப்பட்டதை தவிர அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. உற்பத்தி செஞ்ச பொருளை எப்படியாவது விற்று முடிச்சிடணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இவங்க வாடிக்கையாளருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தாங்க.
காம்படிஷன் பிகேம் மோர் ஸ்டெப், அதிகமான போட்டி இருந்தது. அக்ரெசிவ் அட்வர்டைசிங், பர்சனல் செல்லிங், large scale sales, promotion etc. are used as tools of boost tool. விற்பனையை மேம்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங், பர்சனல் செல்லிங், லார்ஜ் ஸ்கேல் சேல்ஸ், ப்ரொமோஷனை செஞ்சுருக்கிறாங்க. கன்சியூமர் ஓரியன்டேஷன், நுகர்வோர் சார்ந்தது. அண்டர் தி ஸ்டேஜ் ஒன்லி சச் ப்ராடக்ட் ஆர் brought forward to the market which are capable of satisfying the taste, preference and expectation of the கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா நுகர்வோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. நுகர்வோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருட்கள் உற்பத்தி செய்திருந்தாங்க. டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸு, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு முக்கியத்துவம் அளித்தாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் ஃபங்க்ஷனை செய்கிறாங்க. தி மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் assume a managerial role to coordinate all interaction of the business activities with the objectives of planning, promoting and distributing one's satisfying product and service to the present and potential customer. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மேலாண்மை சார்ந்த சில பணிகளை செய்கிறாங்க. கோஆர்டினேட் ஆல் இன்ட்ராக்ஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கிறாங்க. வித் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளானிங், ப்ரொமோட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபைங் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டு தி ப்ரெசன்ட் அண்ட் பொட்டென்ஷியல் கஸ்டமர். நடப்பு மற்றும் எதிர்கால நுகர்வோருக்காக இந்த மாதிரி ஒரு சில பணிகளை செய்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், மீனிங், சில டெஃபினிஷன்ஸ், எவல்யூஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்துருப்போம். அது மார்க்கெட்டிங் கான்செப்ட். வாட் இஸ் கேன் செல், மேக் வாட் யூ கேன் செல், பட் do not try to sell what you can make. Shall I first create product? No, first create a customer, then create product. Shall I love my product? No, love your customer and not the product. Who is supreme in market? Customer is supreme or king. Who will shape my decision? Customer preference shape your decision. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கான்செப்ட்டு. டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன்ட் வித் தி பீப்புள் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் இன் தி ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் தி ப்ரொடியூசர் டு தி கன்சியூமர். பொருட்களை உற்பத்தி செய்த இடத்துலேருந்து நுகர்வோருக்கு சென்றடையக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன். அடுத்தது ஸ்டான்டன் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இஸ் ஏ டோட்டல் சிஸ்டம் ஆஃப் பிஸ்னஸ் activities designed to plan, price, promote and distribute one satisfying goods and service to present and potential customer. Marketing include those business activities which are involved in flow of goods and service from production to customer. மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா சந்தையிடுகின்றது include those business activities which are involved in the flow of goods and service from producer to consumption. உற்பத்தியிலிருந்து நுகர்வோருக்கு சென்றடையக்கூடிய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், வியாபார நடவடிக்கைகள் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.